பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். முன்னாள் பாரத பிரதமர் நேரு பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை காரில் கடத்திய சேலம் வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் அடுத்த கெங்கராம்பாளையம் சோதனை சாவடியில் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து வந்த மாருதி சுசுகி ஸ்விப்ட் டிசையர் காரை சோதனை செய்தனர். அதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த முல்லைவாடி புதிய காலனியை சேர்ந்த சுகந்தன் மற்றும் தீபக் ஆகியோர் 480 புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கார், மது பாட்டில்களை பறிமுதல் செய்த சுகந்தன், தீபக்கை விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவில் போலீசார் ஒப்படைத்தனர். தொடர்ந்து மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து சுகந்தன், தீபக்கை கைது செய்தனர். ஆன்லைன் மூலம் 3.3 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் ஆன்லைன் மூலம் துபாயில் வேலை தேடியுள்ளார். அவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் விசா கட்டணமாக 75,000 அனுப்பி ஏமாந்தார். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரிடம் அவர் தவறிவிட்ட போன் மூலம் அடையாளம் தெரியாத நபர் ஆன்லைன் செயலியை பயன்படுத்தி ரூபாய் 4,999 ரூபாய் ஏமாற்றியுள்ளார். இதேபோல் தர்மாபுரி பெண் 1,99,998 ரூபாய், சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த நபர் 41,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். கண்டாச்சிபுரம் அருகே பெட்டிக்கடை பின்புறத்தில் பதுக்கி வைத்திருந்த 10 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே மேல்வாளை பகுதியில் குட்கா விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி, சப் இன்ஸ்பெக்டர் நவீன்குமார் மற்றும் போலீசார் நேற்று நேரில் சென்று சோதனை நடத்தினர். அப்போது மேல்வாளை மெயின் ரோட்டில் உள்ள சண்முகம் மகன் மணிகண்டன் என்பவரது பங்க் கடையில் சோதனை மேற்கொண்டதில் குட்கா பொட்டலங்கள் இருந்ததை கைப்பற்றினர். பிறகு கடையின் பின்புறத்தில் பூமிக்கு அடியில் பதுக்கி வைத்திருந்த 10 கிலோ அளவிலான குட்காவை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கண்டாச்சிபுரம் போலீசார் மணிகண்டனை கைது செய்தனர். புதுச்சேரியில் நாளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுவதால் புதுச்சேரியில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விடப்பட்ட விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் நாளை பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. டெட் தேர்வு காரணமாக
பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. நாளைய விடுமுறையை ஈடு செய்ய அடுத்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில பிஜேபி சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பீகாரில் 2 கட்டமாக நடந்து முடிந்த தேர்தல் வாக்குப்பதிவு இன்று எண்ணப்பட்டது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், ராஜசேகர், தீப்பாய்ந்தான் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர். இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வாக்காளர் படிவங்களை சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் பெறலாம் என்று வாக்குப்பதிவு அதிகாரி அறிவித்துள்ளார். வாக்காளர் பதிவு அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக வரும் சனி மற்றும் அதாவது இம்மாதம் 15, 16 ஆகிய தேதிகளில் தட்டாஞ்சாவடி மற்றும் காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அந்தந்த வாக்குச்சாவடியில் இருப்பார்கள். இதுவரை வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை பெறாதவர்கள் தங்களுக்கு உண்டான வாக்குச்சாவடியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் இருந்து அப்படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்தவர்கள் வாக்குச்சாவடியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் சமர்ப்பிக்கலாம். வாக்காளர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்ன காலாப்பட்டு குப்பம் பகுதியில் திடீரென கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உள் புகுந்ததால் படகு மற்றும் வலைகளை பாதுகாக்க முடியாமல் மீனவர்கள் அவதிப்படுகின்றனர். சின்ன காலாப்பட்டு குப்பம் பகுதியில் தற்போது கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடல் நீர் குடியிருப்புகளுக்கு அருகில் புகுந்துள்ளது. கடந்த 2 நாட்களில் 20 மீட்டர் அளவுக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். 250 மீனவர்கள் இங்கு குடும்பத்தினருடன் வசித்து வரும் நிலையில் தற்போதைய கடல் அரிப்பினால் இவர்கள் தங்களது 80க்கும் மேற்பட்ட படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க முடியாமல் அவதியுறுகின்றனர். இப்பகுதியில் நிரந்தரமாக தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் பெய்த கனமழை காரணமாக படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் அடித்து செல்லப்பட்டன. இதனால் மீனவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டது. இதற்கு இதுவரை அரசு தரப்பில் எந்த நிவாரணமும் வழங்கவில்லை. அதற்குள் அடுத்த பாதிப்பு ஏற்பட இருப்பதாக மீனவர்கள் அச்சம் தெரிவித்தனர். கடல் அரிப்பை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் ரத்த பரிசோதனை நேரம் நோயாளிகளின் வசதிக்காக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மருக்கு சிகிச்சைக்காக புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் வருகின்றனர். ஜிப்மரில் புற நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது மருத்துவர் பிரிவில் செயல்பட்டு வரும் ரத்த பரிசோதனை மையம் மற்றும் ஜிப்மர் ரத்த வங்கியில் செயல்பட்டு வரும் ரத்த பரிசோதனை மையம் ஆகியவற்றின் செயல்படும் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. திங்கள் முதல் வெள்ளி வரையிலான வார நாட்களில் காலை 6:30 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், சனிக்கிழமை காலை 6:30 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும் இம்மையங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:30 மணிக்கு ரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலம் வெறு வயிற்றில் ரத்த பரிசோதனை தேவைப்படும் நோயாளிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக மூத்த குடிமக்கள், பெண்கள் மற்றும் நீண்ட நேரம் உணவு அருந்த இயலாமல் இருக்கும் நோயாளிகளுக்கும் இது பெரும் பயனை அளிக்கும் என்று ஜிப்மர் தரப்பு தெரிவித்துள்ளது. காரைக்காலில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்டத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் குழந்தைகள் தின விழா தனியார் திருமண மண்டபத்தில் இன்று கொண்டாடப்பட்டது.
இந்த விழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாறுவேட போட்டி நடத்தப்பட்டது. இதில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் திருமுருகன், முதல்வர் ரங்கசாமியின் தலைமையில் நடைபெறும் அரசு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கி வருகிறது. அரசின் திட்டங்களை சரியான முறையில் பின்பற்றி குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என்றார். வரலாற்றை பாதுகாக்கும் தன்மை அனைவருக்கும் வர வேண்டும் என்று திரைப்பட இயக்குநர் சங்கம் மற்றும் பெப்சி அமைப்பின் தலைவரான இயக்குநர் R.K. செல்வமணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை, புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 103ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குநர் R.K. செல்வமணி, தெருக்கூத்தை அடுத்த வடிவமான நாடகமாக சங்கரதாஸ் சுவாமிகள் மாற்றினார். நாடகம் திரைப்படமானது. நாடகம் தெருக்கூத்து கலைஞர்களை பாதுகாப்பது அவசியம். சந்திரலேகா, ஔவையார் என பழமையான திரைப்படங்களுக்கு நெகட்டிவ் இல்லை. வெளிநாடுகளிலோ பழங்கால திரைப்படங்களில் காஸ்டியூம் தொடங்கி திரைப்படங்களின் நெகட்டிவ் வரை அனைத்தையும் பாதுகாத்துள்ளனர். நம் வரலாற்றை பாதுகாக்கும் தன்மை நமக்கும் அரசுக்கும் இல்லை. அந்த உணர்வை அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவில் அருகில் இருந்து சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடம் அமைந்துள்ள கருவடிக்குப்பம் இடுகாடு வரை ஊர்வலம் நடைபெற்றது. கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் 136வது பிறந்த நாளான குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் 136வது பிறந்த நாளான குழந்தைகள் தின விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாலையில் கலை நிகழ்ச்சிகளுடன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் காமேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமை தாங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினர். இதில் மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தியடிகள், மகாகவி பாரதியார், வேலு நாச்சியார் உள்ளிட்ட பல்வேறு தேச தலைவர்களின் வேடம் அணிந்து சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் அறிவியல் கண்காட்சி, உணவு திருவிழா, கோலப் போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை வாழ்த்து பேசினர். தமிழ் ஆசிரியை பத்மாவதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். தமிழ் ஆசிரியை தமிழரசி நன்றி உரை கூறினார். இறுதியில் நாட்டுப் பண்ணுடன் விழா இனிதே நிறைவேற்றது. வில்லியனூர் பகுதியில் இன்றும் நாளையும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. வில்லியனூர் குடிநீர் பிரிவுக்கு உட்பட்ட கணுவாய்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இன்றும், பத்மினி நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நாளையும் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளது. அதன் காரணமாக கணுவாய்பேட்டையில் இன்றும், பத்மினி நகரில் நாளை பகல் 12 மணி முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.